என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சவுக்கு சங்கர் மேலே கொடுத்த டிஃபர்மேஷன் வழக்கு கோர்ட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. ரொம்ப அதிர்ச்சியான தீர்ப்பு. சவுக்கு சங்கருக்கு நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு கிளுகிழுப்பு தான். ஏன்னா இந்த மாதிரி பூரா பித்தலாட்டமும் பொய்யும் பேசிகிட்டு இருக்கிற பல மீடியாக்கள் அழிக்கப்பட வேண்டியது இருக்குது. கோர்ட்டு இன்னைக்கு நீதியரசர்கள் கரெக்டாக செயல்படுறாங்களோ அப்படின்னு நம்ம பூரிப்பு கொள்ள வேண்டிய இடம் இது. ஏன் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் என்ன அப்படி லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி பேசினா சவுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மேலே அவதூறான விஷயங்களை, பொய்யான பல தகவல்களை சவுக்கு மீடியா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் சவுக்கு சங்கர் போட்டிருக்கான். அதை தொடர்ந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸு எங்கள் மேலே இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை பரப்பி வர சவுக்கு சங்கரை, அந்த சவுக்கு சங்கர் மேலே நாங்கள் டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுறோன்னு எங்களுக்கு 1,10,00,000 அவன் நஷ்ட ஈடாக கொடுக்கணும் அப்படின்னு தெளிவாக ஒரு சமட்டை அடி போட்டிருக்கிறாங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் சுத்தமாக சரண்டர் ஆகிட்டான். நான் பேசுனது தப்பு அப்படின்ற மாதிரி போயிட்டான். மண்டியிடுற பரம்பரை, சாவர்கர் விதிகள், சுவனக்கிகள் போலவே சவுக்கு சங்கரும் செயல்பட ஆரம்பிச்சிட்டான். சரி, இதெல்லாம் போகட்டும். கோர்ட் தீர்ப்பு என்ன கொடுத்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கோர்ட் என்ன கொடுத்ததுன்னா, லைகா ப்ரொடக்ஷனை பற்றி அவதூறாக பேசின அந்த ஒரு வீடியோவில் வந்த ரெவென்யூவை சவுக்கு சங்கர் லைகா ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. அதுக்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஒத்துக்குச்சா ஒத்துக்கலையா அப்படிங்கிற விஷயத்துலலாம் போகாமல் சவுக்கு சங்கரை பற்றி நாம் கோர்ட்டுக்கு என்ன சொல்ல போகிறோம், நீதிபதிகளுக்கு நீதியரசர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் தீர்ப்பு கொடுத்துறது சரியா அப்படின்னு நாம் நீதிபதிகள்கிட்ட நம்ம முறையிடுறோம். என்னென்ன அப்படின்னா, சவுக்கு மீடியா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா அவதூறு கருத்துக்களும் பரவப்படுது. ஒரே பக்கம் இல்லாத இவனுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னா போய் உதயநிதி நக்கிறது, உடனே சபர்வைசரை கொஞ்சம் நக்குறது, டிஎம்கே ஒரு நக்குறது, முதலமைச்சரையும் ஒரு நக்குறது, இதெல்லாம் நக்கியும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா போகிற போக்கில் G² ஒரு 4 நக்குறது. இது வைரலாக பேசுறது, இது பேசிட்டு வீடியோ போடுறது, இது மூலிமா அவன் ரெவென்யூ எடுக்கிறது. ஏன்னா அவனுக்கு தேவை கான்ட்ரவர்சியான வீடியோக்களை பதிவிட்டால் மட்டும்தான் வியூஸ் அதிகமாக போகும். உண்மையான கருத்துக்களை சொன்னால் அந்த கருத்து விரும்புபவங்க மட்டும்தான் அந்த வீடியோக்களை பார்ப்பாங்க. ஸோ கான்ட்ரவர்சிங்கும் போது அந்த கருத்து உடையவனும் பார்ப்பான், கருத்துக்கு அப்பாற்பட்டவனும் அதை பார்த்து நகைப்பான். அப்போ அதுக்காக அவன் பார்ப்பான். இந்த மாதிரி பல விஷயங்களை சவுக்கு சங்கர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. தொடர்ந்து அவனுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னும் நிறைய பார்த்தா, இப்போ லைகா ப்ரொடக்ஷன்றது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு மீடியாவில் ஒரு படம் எடுக்கக்கூடிய கம்பெனி. இதே மாதிரி நிறைய கம்பெனிஸை பற்றி அவன் பேசுறது, அதை வீடியோ வெளியிடுறது, அந்த வீடியோ வெளியிட்ட உடனே நீங்கள் இதுக்கு மேலே எங்கள் கம்பெனியை பேசாதீங்க, ஏன்னா எங்கள் கம்பெனியோட மார்க்கெட் ஷேர்ஸ் இதெல்லாமே பாதிக்கப்படும், கம்பெனியோட ரெவென்யூ குறையும், ஏதாவது 1% ஒன்றும் அப்படி ஒரு பெரிய பிடிங்கெல்லாம் கிடையாது, இருந்தாலும் ஏதோ வர கொஞ்சம் லாபத்திலையும் அதை கை வச்சிடக்கூடாது. மக்கள் சவுக்கு சங்கரை நம்பி அவனோட பொய்யை நம்பி நிஜம் நினச்சிக்கிட்டு போய் நம்மளுடைய பொருளை வாங்காத விட்டுறதோ, இல்லை நம்ம பொருளை பயன்படுத்தாத விட்டுறதோ, இந்த மாதிரி ஏதோ பண்ணிவிட்டு நம்மளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருமே அப்படின்னு சவுக்கு சங்கரை டைரெக்டாக முறையிடுவாங்க. இவன் அதன் மூலிமா பல லட்சங்கள் ஆட்டையை போட்டுவிட்டு, நான் புலனாய்வு புலி, நான் கொட்டை எடுக்காத புலி, கொட்டை எடுத்த புலி, நான் ஒழுக்கமானவன் இல்லை பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் அப்படியே தரமட்டமானவை. சிஎம் எங்கே போனாலும் சரி, சிஎம் வெளிநாட்டு அமெரிக்கா பயணம் போகிறாரு, இல்லை ஆஸ்திரேலியா போகிறாரு, இல்லை இங்கிலாந்து போகிறாரு, நீங்கள் ஸ்பெயின் போனது, இது எல்லா பதிவுகளும் முதல்வர் வெளிநாட்டுக்கு போகும்போது எல்லாம் முதல்வர் இங்கிருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் அமெரிக்காவில் இல்லை துபாயில் சபரீஷனை வச்சு அவர் ஒரு தொழில் தொடங்குறாரு அப்படின்னு சொல்லி போட்ட பதிவுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆதாரம் இருந்தால் சவுக்கு மீடியா சவுக்கு சங்கரை நாங்கள் பார்த்து நேரடியாக கேட்குறோம். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருந்தால் பொது வழியில் வெளிவிடணும். இதையே கேள்வியை இப்போ நான் சொல்கிறேன், இதே கேள்வியை பத்திரிகையாளர்கள் நேரடியாக சவுக்கு சங்கரை பார்த்து கேட்குறாங்க.
சபரீசன் வந்து துபாயில் வந்து ஒரு தொழில் தொடங்குறாரு. மருமகனுக்காக மாமனார் இங்கே இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து போடுறாரு. இவனா அரசு வேலைக்கு போனார், இவர் அரசு சார்ந்த வேலைக்கு போனார். அப்போ போகும்போது ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா, ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகாதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். ஆனால் சவுக்கு சங்கர் இதை சொன்ன விஷயத்துக்கு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து எனக்கு சோர்ஸ் இருக்குது, என்னோட சோர்ஸ் மூலியமாக கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அதை வந்து காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறையும் இல்லை மற்ற சிபிஐ அதிகாரிகளும் நீங்கள் விசாரித்து நீங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வாங்க. நான் வந்து சோர்ஸ் மூலியமாக சொல்கிறேன், என் சோர்ஸ் என்னன்னெலாம் சொல்ல முடியாது. அப்போ பத்திரிகையாளர் எத்தனையோ விஷயங்களை வெளியிடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய சோர்ஸ் இருக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்பான். சோர்ஸ் சொல்லக்கூடாது தான், அது கரெக்டு தான். ஆனால் சோர்ஸ் மூலியமாக தான் வந்ததுன்னா அதுக்கான ஆதாரத்தை சொல்லலாம். யார் அந்த ஆதாரத்தை கொடுத்தாங்கன்ற உங்களுக்கு தேவையில்லை, அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நானே இருக்கிறேன், எந்த இடத்துலேருந்து என்னுடைய ஆதாரத்தை எடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஆதாரம் இதுதான் அப்படின்னு காட்டலாம். அப்போ உங்கள் சோர்ஸையும் சொல்ல மாட்டான், எங்கேருந்து வந்துச்சு அந்த ஆதாரமாக அந்த சோர்ஸ் சொல்லிச்சா, அந்த சோர்ஸ் கொடுத்த ஆதாரம் என்னன்னு கேட்டாலும் பதில் கிடையாது அவங்ககிட்ட. அப்படியே நழுவி தான் போகிறான். இந்த மாதிரி பல ப்ரெஸ் மீட்டுகளில் சவுக்கு சங்கர் கலந்து விடும். மொத்தத்தில் சவுக்கு சங்கர் ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கோ, இல்லை வந்து ஒரு தனி கட்சி வச்சுட்டு இருக்கிறானோ, இல்லை சவுக்கு மீடியாங்கிற ஒரு பெரிய பத்திரிகையோ அப்படிலாம் கிடையாது. இவங்களுடைய வேலையே வளர்ந்த கார்பரேட் கம்பெனிகளை மிரட்டி உங்களை வந்து அவதூறாக நீங்கள் செஞ்ச தவறுகளை எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், இந்த தவறுகள்லாம் பொது வழியில் வெளியிட்டுருவோன்னு இந்த மாதிரியான விஷயங்களை மிரட்டி அவங்ககிட்ட பரமன் பண்ணுறதான் முக்கியமான வேலையாக பண்ணிகிட்டு இருக்கிறான் அந்த நாதாரி பையன். அதே மாதிரி தான் இன்னைக்கு இவன் பண்ண லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி பண்ணதில், லைக்கா ப்ரொடக்ஷன் சம்மட்டை எடுத்து சவுக்கு சங்கர் மண்டை மேலே நச்சுன்னு ஒரு கோடு போட்டிருக்குது, மூடிக்கிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பதிவு நம்ம பார்க்கும்போது சவுக்கு சங்கரை பார்த்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று, சவுக்கு சங்கர் வந்து ஜெயிலுக்கு போன இஷ்யூ. திமுக காரங்க தான் என்னை உள்ள தூக்கி வச்சுட்டாங்க, திமுக வந்து செய்கிற சரி, திமுகவை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறது திமுகவுக்கு பிடிக்கல, அதனால தான் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கன்னா இவன் அப்படியே சும்மா அப்படி கதையாக கட்டி விட்டான். ஆனால் அவன் எதனால் உள்ளே போனான்? உண்மையிலேயே சவுக்கு சங்கர் உள்ளே போனதுக்கான காரணம் என்ன? அன்னைக்கு காலகட்டத்தில் நீதிபதிகள் வந்து அரசால் கொடுக்கப்பட்ட குவார்டர்ஸு ஒரு இடத்துல தங்குறாங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்கும் அவங்களோட அந்த வேலைகளை செய்கிறதுக்கும் அரசாங்கமே ஒரு பணிப்பெண்களையோ பணி ஆட்களையோ நியமிக்கும். அந்த நியமிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் பணி பெண்களை, அதுவும் வயசு ரொம்ப குறைவான பெண்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாத அந்த பெண்களோட நீதிபதிகள் உறவு கொள்கிறாங்க. அப்போ அந்த பெண்களுக்கு கரும்பு தின்ன காசா அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் கொடுத்துக்கிற அளவுக்கு அதிகமான பணம், அதாவது சம்பளத்தை விட நீதிபதிகள் அதிகமாக பணம் கொடுக்குறாங்க. அதனால் அந்த பெண்கள் சமைக்கிறது, வேலை செய்கிறது, அது இல்லாத நைட்லனா உல்லாசம் அனுபவிக்கிறாங்கன்னு இந்த நீதித்துறையில் இருக்கிற பெண்களை பார்த்து இவ்வளோ கேவலமாக ஒரு பத்திரிக்கையாளன்னு சொல்ல முடியுமா? முதல்ல இந்த நாய் பத்திரிக்கையாளனே கிடையாது. இவங்க வந்து இண்டிவிஜுவலாக, இப்போ நாம் எப்படி இண்டிவிஜுவலாக பேசுகிறோமோ அதே மாதிரி தான். தவிர இவன் எந்த மீடியாவில் இருக்கிறான்னு நம்மளுக்கு இன்னும் இது வரைக்குமே தெரியல. நானும் தொலைவி பார்த்துட்டேன், எதுலேயும் கிடையாது. ஆனால் பேர் சவுக்கு சங்கர்னு ஒரு ரவுடி பையன் மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ரவுடி பையன் வேணால் எடுத்துக்கலாம், இவன் மீடியாவெலாம் எடுத்துக்க முடியாது. நாம் என்ன சொல்கிறோன்னா, நீதித்துறையில் இருக்கிற பெண்களையே எந்த அளவுக்கு அவன் பேசுகிறான் அப்படின்னா, பொது வெளியில் அரசியலில் இயங்கக்கூடிய பெண்கள், அது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் வந்து யூடியூப் சேனல்கள் மூலியமாகவும் ஏதாவது ஒரு கட்சிகள் மூலியமாகவும் தன்னுடைய அரசாங்கம் அரசியலை பற்றி பேச முன் வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். அவங்கள பற்றி அவதூறு மட்டும் இல்லாமல் கேவலமாக ஃபேக் ஐடி வச்சு அவங்கள பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக கமெண்ட் போடுறது தான் அந்த நாயோட பொழப்பை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சவுக்கு சங்கர் அப்படிங்கிற மீடியாவும் சரி, சவுக்கு சங்கரும் சரி, நாட்டுக்கு நல்லது செய்யுதா, நாட்டு மக்களுக்கான விஷயங்களை பேசுதானா ஒரு எல்லளவு கூட கிடையாது. அப்புறம் ஏன் இவன் வெளியே நடமாடுறான்? இவன் சொல்கிற சோர்ஸ் எல்லாம் யார்? இப்போ எதுக்கு எடுத்தாலும் எனக்கு சோர்ஸ் சொல்லிச்சிங்க, எனக்கு சோர்ஸு சொல்லிச்சு, உங்களால் முடிஞ்சால் அது இல்லைன்னு நிரூபிக்க பார்க்கலாம். உண்மைன்னு நிரூபிக்க முடியாது, அது பொய்ன்னு நிரூபிக்க முடியாது. ஏன்னா அது சுத்தமான பொய். நீங்கள் பொய்யை நிரூபிக்கணும்னா இவன் வைக்கிற யார் மேலே வைக்கிறானோ அந்த ஆட்களை வந்து பொழப்பில்லாத ஒரு மாதம் சுற்றணும். அவ்வளோ பிரச்சனை. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வந்து
அந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜி ஸ்கொயர் மேலே வச்ச மேலே அப்பட்டமான குற்றச்சாட்டு இருக்குல்ல பார்த்தீங்களா, சபரீஷனுக்கும் ஜி ஸ்கொயருக்கும் சம்மந்தம் இருக்குது, உதயநிதிக்கும் ஜி ஸ்கொயருக்கும் சம்மந்தம் இருக்குது. திமுகவுடைய பினாமி கம்பெனி தான் ஜி ஸ்கொயரு, திமுக கொடுத்த பணத்தில் தான் ஜி ஸ்கொயரு இயங்குது. இப்படி எல்லாம் ஒரே ஒருத்தர் விடாமல் ஜி ஸ்கொயரில் இருக்கிற எல்லாத்தையும் நிற்க வச்சு பூரா நக்கி எடுத்துருக்கிறான் சவுக்கு சங்கர். இது மூலியமாக கிட்டத்தட்ட 30-40 வீடியோக்கு மேலே பேசி வச்சிருக்கிறான். இப்போ ஒரு வீடியோ லைக்கா ப்ரொடக்ஷன் பேசுனது மூலியமே நீதிமன்றம் அந்த ரெவென்யூ கொடுத்துருன்னு சொல்லிருச்சு. இப்போ இவன் 30-40 வீடியோக்கு மேலே பேசி வச்சிருக்கிறான் ஜி ஸ்கொயரை பற்றி. அப்போ ஜி ஸ்கொயரும் இது பெருசாக எடுத்துக்கல இவனை, அதுதான் உண்மை. ஆனால் ஜி ஸ்கொயரு உங்கள் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு இவன் அடுத்த வீடியோவை சரண்டரான மண்டிட்டு, என்னென்னு நான் செஞ்சது தப்பு, நான் ஜி ஸ்கொயரை தப்பாக பேசியிருக்க கூடாது, அந்த மாதிரிலாம் பேசுனது தவறு அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஒரு தவறான விஷயத்த நான் சொல்லிட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒன்று நான் பேசி காட்டுறேன். சவுக்கு சங்கர்ன்ற ஆள், அவரை பற்றி நான் சொல்கிறேன், அதை கேளுங்க. சவுக்கு சங்கருங்கிற ஆள் யாருன்னா, அவன் ஒரு மீடியாவை நடத்தி இவ்வளோ தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஆள் இவ்வளோ பெரிய பவராக செயல்படுறான். அவனுக்கு கீழே சோர்ஸ்லாம் சொல்கிறான். இவங்கெல்லாம் யார், அவனுக்கு எப்படி பணம் வருது இவ்வளோ அப்படின்னா, அவன் சம்பாதிக்கிறதே விபச்சாரத்தில் தான் சம்பாதிக்கிறான். இந்தியா முழுவதும் அங்கங்கே நிறைய விபச்சார விடுதிகளை நிறுவி நிறைய பெண்களை கொண்டு போய் அங்கே பணியமர்த்தி அவங்க கிட்டேருந்து கமிஷன்ஸை பெற்று அவன் இப்படி தான் சம்பாதிக்கிறான். அவன் மசாஜ் பார்லர் அப்படிங்கிற பேரில் ஹைதராபாத்து, பெங்களூரு, சென்னை இந்த மாதிரி ஒரு முக்கியமான சிட்டிஸ்லாம் மசாஜ் பார்லர்ன்ற பேரில் அவன் நார்த் ஈஸ்டில் இருக்கிற அந்த பெண்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு இங்கே வச்சு அவங்கள தவறாக பயன்படுத்தி மசாஜ் பார்லர் அப்படிங்கிற பேரில் அவங்கள அதில் மூலியமாக பல கோடி ஈட்டுறான் மாதம் அப்படின்னு. இந்த மாதிரி நாம் ஏதாச்சும் இதெல்லாம் பொய் தான். இந்த பொய்கள் எல்லாம் நாம் உண்மை மாதிரியே பேசினோம்னா அது உண்மையாயிருமா? இப்போ சவுக்கு சங்கர் உண்மையிலே யார் அப்படின்னா, கூலிக்கு மாரடிக்கிற நாய். அந்த நாயை கூட நாம் கொச்சப்படுத்தக்கூடாது. நாய் கூட புனிதமான ஒரு விலங்கு, ஒரு நல்ல விலங்கு, நன்றி உள்ள விலங்கு. இந்த நாய்க்கு எதுவுமே கிடையாது. இவன் அவ்வளோ தரங்கட்ட டிக்கெட்டு. இவன் போடுற வீடியோக்களுக்கும் அங்கே நடந்துட்டு இருக்கிற செயலுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏணி வச்சா கூட எட்டாது, அவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துவான் சவுக்கு சங்கர். இவன் பேசுகிற எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குதா? இவன் இப்படியே கார்பரேட் கம்பெனிகளை நக்கி தான் பொழப்பு நடத்துகிறான் அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாத இந்த நாய்க்கு ஒரு 2-3 யூடியூப் சேனல்கள் வேற. இப்போ ஒரு பெரிய மனுஷன், இவன் ஒரு அரசியல் விமர்சகர்னு இவங்களா சொல்லிக்கிட்டு அந்த நாயை கொண்டாந்து நடுவீட்டில் உட்கார வச்சு, என்னதான் நாயை கொண்டாந்து நடுவீட்டில் உட்கார வச்சாலும் அதுக்கு நக்கர புத்தி போகாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அந்த மாதிரி இந்த நாயை கொண்டாந்து நடுவீட்டில் உட்கார வைக்கிறாங்க. இவன் ஒரே பக்கமாக திமுக, சபரீசன், உதயநிதினு எல்லாரையும் நக்கிட்டு இருக்கிறான். சுத்தமான கேடுகட்ட நாய். யூடியூப்பில் பார்த்தோம்னா இளைஞர்களுக்கு தான் நம்ம பேசுறது போய் அதிகமாக சேரும். அப்படி அந்த வகையில் பார்த்தனாலும் சவுக்கு சங்கர் இளைஞர்களோட மனசில் நஞ்சை விதைக்கிறார். உண்மையிலே நடந்தது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவன் வெளிக்கொண்டு வர மாட்டேங்கிறான். அவன் சொல்கிற அவதூறான விஷயங்களை மக்களை நம்ப வைக்கிறான். யார் மாதிரி அப்படின்னா, சீமான் மாதிரி. சீமான் பேசுகிற எந்த ஒரு விஷயமும் செயல்பாட்டுக்கு நடக்கவே முடியாத விஷயத்தான் சீமான் பேசுவார். அது ஏன் பேசணும் அப்படின்னா, அது கான்ட்ரவர்சி ஆகும். இப்போ சவுக்கு சங்கர் பேசுகிறதும் கான்ட்ரவர்சி ஆகுது. அப்போ கான்ட்ரவர்சியலான விஷயங்களை பேசினா மட்டும்தான் இங்கே பொழப்பு பண்ண முடியும். சாதாரணமான ஒரு விஷயங்களை பேசினா யாரும் அந்த வீடியோவை ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அப்போது நம்மளுக்கு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா கண்டென்ட்டை நாமளே கான்ட்ரவர்சி ஆக்கிக்கணும். சரிங்களா? சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஆள் இதுதான் அவர் மீடியான்னு நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. மீடியாவோட பவர் தெரியாத ஒரு மனுஷன் யாருன்னா சவுக்கு சங்கர் தான். சவுக்கு சங்கரை மொத்த சவுக்கு மீடியா, அதுவும் சவுக்கு எங்கெங்கே பேட்டி கொடுத்தாரோ எல்லா வீடியோக்களில் இருக்கிற அவதூறுகான விஷயங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்து தான் நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு தக்க தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு அந்த சேனல் மூலிமா கேட்டுக்கிறோம். இன்னொரு விஷயம், தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் சவுக்கு சங்கரை இன்னும் கைது செய்யாத வச்சிட்டு இருக்குது? எதுக்காக கைது செய்யணும் அப்படின்னா, முதல்வர் எங்கே போனாலும் சரி, முதலமைச்சர் ஒரு பயணமாக ஸ்பெயின் போனார், ரீசெண்டாக போனது, அவர் போய் ஒரு ஹோட்டலில் ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கிறாரு.
அப்படின்னு இந்த விடுதியில் தான் அவர் தங்கியிருக்கிறாரு, இது உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியும், எனக்கு சோர்ஸ் மூலயமா வந்துச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒரு சோர்ஸ் அவனுக்கு கொடுக்குதுன்னா அவன் ஸ்பெயினில் ஒரு சோர்ஸ் வச்சுருக்கானா அப்படின்னா கிடையாது. முதல்வர் கூட பாதுகாப்புக்கு யார் போனாங்களோ அவங்க தான் அவனுக்கு சோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லைன்னா சவுக்கு சங்கர் போட்ட ஃபோட்டோ பொய். இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடந்திருக்கணும். இப்போ இதில் ரெண்டில் எது நடந்தாலும் முதல்வரோட பர்சனலான விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே தவறான செயல். அவர் முதலமைச்சர், அவரை நீங்கள் அவதூறு படுப்புறன்ற பேரில் நீங்கள் என்ன வேணால் இதே அதிமுக ஆட்சி, இதே அம்மா ஆட்சி ஆகியிருந்தா அவதூறு செய்திகளுக்கு இந்நேரம் வழக்கு போட்டு தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. இவங்க கண்ணியமாக நடந்துக்கிறாங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, நாங்கள் அதெல்லாம் அதில் செய்யலை அப்படிங்கிற மாதிரி இந்த முதலமைச்சர் ரொம்ப பொறுமையாக போகிறார். நாம் அந்த அளவுக்கு அவர் அளவுக்கு நம்மளுக்கு அரசியல் புரிதலும் அரசியலில் நம்மளுக்கு அவ்வளோ பக்குவமெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. நம்மளால் அந்த பொறுமையை காக்க முடியல. ஸோ அந்த சவுக்கு சங்கரர் மாதிரியான ஒரு மீடியாக்களும் யூடியூப் சேனலில் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இந்த மாதிரி தெல்லவாரித்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்கணும்னு அரசாங்கத்தையும் முதலமைச்சரையும் கேட்டுக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.